காவேரியில் செழிக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்துல நாள் ஒன்றுக்கு 5000 மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதி திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம். இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி 2022 அறிவிக்கப்பட்டு 2024 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மினி டைடில் பார்க்க தஞ்சாவூர்ல திறந்தாச்சு. பேராவூரணி வட்டத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா, நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரத்தநாடு வட்ட நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 54 ஏக்கர் பரப்பளவுல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்துல 256 ஏக்கர் பரப்பளவுலையும், பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்துல 113 ஏக்கர் பரப்பளவுலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்துல 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு. 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதி நவீன பால் பதப்படுத்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு. திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில இருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு 32 கோடி ரூபாய் செலவுல மீன் இறங்கு தளம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தொடங்க இருக்கிறோம். பட்டுக்கோட்டையில புதிய பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு. பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய சீர்மரபினர் குடும்பங்களுக்கு அவர்களெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர்மரபினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் 11,000 குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேருகிற தெம்போடுதான் இவ்வளவு வேகமாக நாங்கள் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம்.